ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன கப் துவரம்பருப்பு, ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் சிறுபருப்பு 3 போட்டு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய், வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள், தண்ணி சேர்த்து நல்லா கலந்து குக்கர் மூடி ஒரு 3 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே நம்ம ஒரு 2 பீஸ் தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி அரைச்சி சேர்க்கும் போது கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, புடலங்காய் எல்லாம் அதோடு சேர்த்து அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஊற்றி நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நடுவில் ஒரு தடவை திறந்து பாருங்கள். திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு கலந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.